guys, welcome back to our சமையல் சேனல். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா வெஜிடபிள் கட்லெட் எப்படி பண்ணுறதுதாங்க நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க இது எப்படி பண்ணுறது நம்ம இன்றைக்கி இங்கே பார்க்கலாம். நம்ம இன்றைக்கி இந்த வெஜிடபிள் கட்லெட்டில் சீஸ் சேர்க்க போகிறோம். ஸோ சீஸ்லாம் நாங்கள் வந்து ஒரு 7 சீஸ் க்யூப்ஸ் எடுத்துக்கிட்டோம். ஸோ நீங்கள் அதை நல்லா ஷ்ரெட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தா பிரெட் க்ரம்ஸ்னால் ஒன்றும் இல்லை, ப்ரெட்டை வந்து நல்லா அரைச்சி வைக்கிறதா. நாங்கள் ப்ரெட்டை நல்லா டோஸ்ட் பண்ணிவிட்டு அப்புறம் நாங்கள் அரைச்சி வச்சோம். இன்றைக்கி வெஜிடபிள் கட்லெட், ஸோ அதனால் வெஜிடபிள் சேர்க்குறோம். என்னென்ன வெஜிடபிள்னால் கேரட் 2, 3 பொட்டேட்டோ, அப்புறம் எக்கையும் நாங்கள் இங்கே சேர்த்துக்கிட்டோம். அப்புறம் 1 கப் கோஸ் கட் பண்ணி வச்சுட்டு அப்புறம் 1 இல்லை 2 ஆனியன் வந்து வச்சுக்கோங்க. அடுத்தது புதினா மல்லியும் நாங்கள் இதில் சேர்த்துக்கிறோம். அடுத்ததாக இதுக்கு தேவையான மசாலா பார்த்திங்கன்னா கரம் மசாலா நாங்கள் 3 ஸ்பூன் அளவு எடுத்துக்கிட்டோம். அதே மாதிரி மஞ்சள் 1 ஸ்பூன், அப்புறம் கொஞ்சம் ஸ்பைஸ்க்காகவும் நாங்கள் வந்து மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன் சேர்த்துக்கிட்டோம். அடுத்ததாக சோம்பு 1 ஸ்பூனை நாங்கள் இதில் சேர்த்துக்கிட்டோம். அடுத்ததாக நாங்கள் இதில் பொட்டுக்கடலை மாவை நல்லா ஃபைனாக அரைச்சி வச்சுட்டோம். இப்போ நம்ம இன்க்ரீடியண்ட் எல்லாம் ஒன்று ஒன்று ஆட் பண்ணலாம். ஸோ வந்து எக்கு நாங்கள் 2 எக்கு சேர்த்துருக்கோம். 2 எக்கையும் நல்லா ஷ்ரெட் பண்ணியாச்சு. அதே மாதிரி கேரட்டையும் நல்லா ஷ்ரெட் பண்ணியாச்சு. பொட்டேட்டோ அதையும் நல்லா ஷ்ரெட் பண்ணியாச்சு. ஷ்ரெட் பண்ணி வச்சதெல்லாம் ஒவ்வொரு கப்பாக ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் இப்போ பார்த்திங்கன்னா பொட்டேட்டோ, கேரட், எக், அப்புறம் சீஸையும் நாங்கள் ஒன்றா சேர்த்துட்டோம். ஸோ அடுத்ததாக புதினா மல்லியும் 2 கைப்பிடி அளவு நாங்கள் இதில் சேர்த்துக்கிட்டோம். அடுத்ததாக 1 கப் கோஸ் இதில் சேர்த்துக்கிட்டாச்சு. அடுத்ததாக நாங்கள் இதில் ஆனியனையும் கொஞ்சம் சேர்த்துக்கிட்டோம். ஆனியன் வந்து ஒரு இது கட் பண்ணி இதில் நாங்கள் சேர்த்துக்கிட்டோம். அடுத்ததாக நாங்கள் இதில் சொன்ன மாதிரி 3 ஸ்பூன் கரம் மசாலா நாங்கள் இதில் சேர்த்துக்கிட்டோம். 1 ஸ்பூன் மஞ்சள் தூள், அடுத்ததாக 1 ஸ்பூன் சோம்பையும் நம்ம இங்கே சேர்த்துக்கலாம். அடுத்ததாக இதில் தேவையான அளவு உப்பையும் நம்ம இங்கே சேர்த்துக்கலாம். உப்பு நாங்கள் இங்கே 1 ஸ்பூன் அளவு நாங்கள் இதில் சேர்த்துருக்கோம். அடுத்ததாக 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள் நாங்கள் இதில் சேர்த்துக்கிறோம். அடுத்ததாக இதில் 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் நம்ம இதில் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக 1 ஸ்பூன் பொட்டுக்கடலை மாவையும் நம்ம இங்கே சேர்த்துக்கலாம். இதில் எல்லா இன்க்ரீடியண்ட்டையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. அடுத்ததாக இந்த கட்லெட்டை நம்ம ஒரு சர்க்கிள் ஷேப்பில் கொண்டுட்டு வரதுக்கு கையில் லைட்டாக எண்ணெயை தொட்டு வச்சு நல்லா கையால் பிசைஞ்சு விடுங்க. அடுத்ததாக இப்போ நம்ம ஒரு கட்லெட் ஷேப்புக்கு நம்ம கொண்டு வந்தாச்சு. இப்போ நம்ம அதை பொட்டுக்கடையில் நல்லா டிப் பண்ணி எடுங்க. ஃபஸ்ட் நம்ம பொட்டுக்கடையில் நல்லா டிப் பண்ணிவிட்டு அடுத்ததாக நம்ம பிரெட் க்ரம்ஸ், அதாவது ப்ரெட்டை நம்ம அரைச்சி வச்சுருந்தோம்ல, அதில் நம்ம டிப் பண்ணிக்கலாம். ஸோ இதோட ப்ராசஸ் எல்லாமே முடிஞ்சிருச்சு. அடுத்ததாக என்ன பண்ணணுன்னா நம்ம பேனில் லைட்டாக ஆயில் சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணிடலாம். நீங்கள் வந்து ஃப்ரீசரில் ஒரு 15 மினிட்ஸ் வச்சு ஃப்ரை பண்ணால் கூட ஓகே, இல்லை ரூம் டெம்பரேச்சரில் வச்சு அப்புறம் கூட நீங்கள் ஃப்ரை பண்ணால் கூட ஓகே. ரெண்டுமே நல்லா தான் இருக்கும். பட் ஃப்ரீசரில் வச்சு நம்ம பண்ணோன்னா இன்னும் கொஞ்சம் நல்ல கிறிஸ்பியாக ஒரு மாதிரி டேஸ்ட்டாக இருக்கும். ரெண்டுமே நல்லா தான் இருக்கும். ஸோ கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு, நல்ல ப்ரௌனிஷ் ரெட்டில் இருக்குது. ஸோ பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருந்தது, சாப்பிடும்போது இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ இப்போ தான் நீங்கள் நம்ம வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்கிட்டையும் நீங்கள் வந்து ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.